மதுரை சென்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரையில் பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. பெருந்தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தும் வகையில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டார் கருணாநிதி. தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியை சிலர் முடக்க முயற்சித்த போது அதனை தடுக்க உறுதுணையாக இருந்தவர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். நாடார் இன மக்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து வருகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் நாடார் இனத்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளை முன்னிட்டு பிப்ரவரி 3ஆம் தேதி அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்படும். பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி செலுத்துவார் என தலைமை கழகம் அறிவிப்பு. அண்ணாமலைக்கு அரசியல் தெரியவில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி விமர்சனம். தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அண்ணாமலை அவரது கட்சியை பின்னிலைப்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 2800 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவிட்ட விடியா திமுக அரசு. அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதை தெரிந்தும் 3 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த விடியா அரசு. காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் விடியா திமுக அரசு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. நிதி நிலைமையை காரணம் காட்டி பணியிடங்களை நிரப்பாத விடியா அரசு தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் கொண்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். ஆசிரியர் போராட்டம், கிட்டோஜாக் போராட்டம், கிட்டோஜாக் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், மாநில தழுவிய போராட்டம், மாநில தழுவிய போராட்டம், வெல்லட்டும் 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 வெல்லட்டும். ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கும் அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். விடிய அரசை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் வீட்டில் சித்திரவதை செய்யப்பட்ட பட்டியலின சிறுமி. பள்ளி படிப்பை முடித்த சிறுமியை வீட்டு வேலைக்கு அமர்த்தி குழந்தை தொழிலாளியை வேலை செய்ய வைத்தார்களா திமுக எம்எல்ஏ குடும்பத்தினர்? சிறுமியை வீட்டு வேலைக்கு அமர்த்தி இருந்தால் குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தின் கீழ் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா? சிறுமி குழந்தை தொழிலாளர் இல்லை என்றால் அதற்கான வயது ஆவணம், சான்றிதழ்களை காவல்துறை வெளியிடுமா என பொதுமக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருதரப்பினர் கடுமையாக மோதிக்கொண்ட சம்பவம். மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கட்டண உயர்வால் மின்சார வாரியத்திற்கு 23,800 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்தாலும் கடனில் தத்தளிப்பதாக தகவல். நிதி நிர்வாகம் தெரியாத விடியா மாடல் அரசால் வருவாய் அதிகரித்தாலும் மின்சார வாரியத்தின் இழப்பு குறைந்தபாடில்லை.
திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் வெள்ள நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு கொடுக்காமல் பதுக்கிய விடியா திமுகவினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்காமல் திமுகவினர் பதுக்கி வைத்திருந்த பிரெட் பாக்கெட்டுகள் கெட்டு வீணான அவலம். பல்லடம் செய்தியாளர் பாதுகாப்பு கேட்டு கதறிய போது வேடிக்கை பார்த்த விடியா அரசின் காவல்துறை. தற்போது இருவரை பிடித்து கைது நாடகம் நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு.